எதனால பாரு அந்த டைம்ல அப்படி ரியாக்ட் ஆனோம்னா ஒரு சில வார்த்தைகள் தவிர்க்க முடியாத வார்த்தைகள் அந்த காருக்குள்ள நிறைய பேச்சுக்கள் வந்து இருந்தது. பட் ஆனா அது அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு போகும்ன்றதுக்கு ஐ கேன் ஒன்லி ஃபீல் சாரி 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 ஃபார் த வாட் எவர் ஹேப்பன். பட் ஆனா அதை வந்து தெரிஞ்சு பண்ணணும், அவங்கள வந்து துன்பப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பண்ணதே கிடையாது இல்லையா? ஸோ எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக். கரெக்டா? மனிதன் அப்படிங்கிறது வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு பர்சன் தான் மனிதன். நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோ நாள் ஒரு ப்ரெஷரான ஒரு இடத்துல ஒரு வார்த்தை நம்ம கேட்டுடுறோம். சாண்ட்ரா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலையே, இவங்களா இப்படி பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. ஸோ இட் ஆல் ஹேப்பன் இன் தட் மொமெண்ட். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் விக்ரமையும் வந்து ஒரு புஷ் பண்ணிருப்பேன். ஐ டென்ட் டூ டைரக்டா நான் வந்து சாண்ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புஷ் பண்ணல. ஸோ நான் கேமா பார்க்கும்போது நம்ம புஷ் பண்ணி கூட ஒருத்தவங்களை வந்து வெளியில தள்ளலாம். இட்ஸ் ஜஸ்ட் a game. பிக் பாஸ்லலாம் நீங்க வேற எந்த இது பார்த்திருந்தீங்கனாலும், வேற எந்த சீசன்ஸ்ல வந்து பார்த்திருந்தீங்கனாலும் இது நடந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் லைக் ஓகே, ஒருத்தவங்களை புஷ் பண்ணி கூட நம்ம வந்து அந்த காருக்குள்ள இருக்கலாம். இது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தாங்க. வந்து அது கேமா தான் வந்து பார்த்தோம். அண்ட் அதை தாண்டி அது கேம் தான் எண்ட் ஆஃப் த டே. அதுக்கப்புறமேட்டு வந்து இங்க பாருங்க, ஒரு ஏவியும் போட்டாச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி சாரி ஃபார் ஹர் பேனிக் அட்டாக். ஏன்னா அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் என்னன்றது நமக்கு சத்தியமா தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து எல்லாமே ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து வரும்போது ஐ வாஸ் லைக், நான் அப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா, மெடிக்கல் டீம் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொன்னது எதனாலனா, அதை கடைசி வரைக்கும் நாங்க கேமா மட்டும்தான் பார்த்தோம். புரியுதா? ஸோ அங்க வந்து அத்தனை பேர் வந்து அவ்வளோ ரியாக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு வந்து புரிஞ்சுது, எல்லாமே நாங்க வந்து பார்த்தோம். எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு பர்சன் வந்து அப்படி ஒரு 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 துடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து எண்ட் ஆஃப் த டே எனக்கு அந்த காருக்குள்ள இருந்து அந்த கேமை முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா அட் த சேம் டைம் இதுக்கு என்ன ஒரு ரியாக்ஷனோ என்ன ஒரு பனிஷ்மெண்ட்டோ இருந்தாலும் அதை கண்டிப்பா ஏத்துக்கணும், மனமாற ஏத்துக்கணும் அப்படிங்கிற தாட்டும் என் மைண்ட்ல இருந்தது.